Hi students, this is Tirumala Max YouTube channel, 10th English How to Score Centum in English subject. முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் வெற்றிக்கு ஈஸியாக அடையலாம். Let us go to the video. First of all, I want to tell you, எந்த ஒரு தேர்வையும் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். So you have to make an habit to think that every exam will be the best exam of your life. அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதுனீங்கன்னா definitely each and every exam you will get a very good mark. Let us go to the mainstream. So easy tips, study plan to score 100% centum in English. We have 4 ways. So in the 4 waysல வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Let us go to the first option. So the first one is என்னன்னா கம்பல்சரி கொஷின்ஸ்னு இருக்கு. அதாவது கம்பல்சரி கொஷின்ஸ் என்னன்றத டீடைல்ஸ் நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு வரும். ஸோ அதுல 31 மார்க்ஸ் இருக்கு. ஸோ வித் வெரி லெஸ் எஃபர்ட் இஸ் நீடட் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நீங்க ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியது இல்லை. இந்த கம்பல்சரி கொஷின்ஸ்ல யூ வில் கெட் 31 மார்க்ஸ் ஈஸிலி. மிக குறைந்த முயற்சியில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காக உள்ள இந்த 31 மார்க்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 100ல இந்த 31 questions is a compulsory questions. That too, this is very easy. You have to have a very less effort. நீங்க ரொம்ப குறைந்த முயற்சி எடுத்தாலே போதும். This 31 marks will be easily you can get it. So what are all the things is there? Let us see. So இதுல பாத்தீங்கன்னா singular and plural கொடுத்திருக்காங்க. Prefix and suffix, abbreviations, acronyms and contractions, phrasal verbs, compound words, prepositions, idioms, linkers, propositional phrases and tense forms. இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 8 மதிப்பெண்கள் நீங்க அதுல வாங்கிடலாம். ஸோ அதாவது 7th கொஸ்டின்ல இருந்து 14th கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு இதுல இருக்கு. ஸோ யூ கேன் கெட் 8 மார்க்ஸ் ஃப்ரம் தட். அதாவது 7th கொஸ்டின்ல இருந்து 14th கொஸ்டின்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க்ஸ் யூ கேன் ஈஸிலி கெட் இட். And 28th question number 28th question numberல road mapக்கு பாத்தீங்கன்னா you will get 2 marks. And 45th question is a memory writer. So in that you will get 5 marks. 46th question paragraph writing, அது வந்து supplementarல இருக்குது, அதுக்கு 8 மார்க்கு. ஸோ 47வது கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் ஜென்ரல் பேராகிராஃப், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்குது. ஸோ புட் டுகெதர் டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா you will get 31 marks from the compulsory questions. That is, it's very easy. So the next one is the second one. So the second one is easy questions ன்னு சொல்லுவாங்க. easy questionsனா என்னன்னா, ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா you have to score 25 marks in that one. ஸோ ஈஸியான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். எப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபில் 5 மார்க்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ல 5 மார்க்கு, லெட்டர் ரைட்டிங்ல 5 மார்க்கு, பிக்சர் எக்ஸ்பிரஸிங் வியூஸ்ல 5 மார்க்கு, சம்மரி ரைட்டிங்ல 5 மார்க்கு. ஸோ புட் டுகெதர் யூ வில் ஹேவ் 25 மார்க்ஸ். இதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புக்குக்குள்ள இருந்து வருமோ இல்லை புக்குக்கு வெளியில இருந்து வருமோ பொது அறிவை வச்சுதான் இதை நம்ம கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெயினா இதுல வந்து காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து ஈஸியாக நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது வந்து டெக்கரேஷன்ஸ், இப்போ மாடியூல்ஸ் அண்ட் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து எழுதினாலே போதும். லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேட், ஃப்ரம், டு, சப்ஜெக்ட் அண்ட் தென் கண்டென்ட் ஆஃப் த லெட்டர், அதெல்லாம் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் 5 மார்க்ஸ். அண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு see the picture and you can answer from on your own. So that is also one of the easiest question. And summary writing, summarizing the questions, that summary writing னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ புட் டுகெதர் யூ வில் கெட் 25 மார்க்ஸ் இன் ஈஸி கொஷின் டைப். ஸோ லெட் அஸ் கோ டு த தேர்ட் ஒன். தேர்ட் ஆப்ஷன் இஸ் ப்ரோஸ் அண்ட் போயம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்த்துருப்பீங்க. அதாவது கம்பல்சரி கொஷின்ஸ் 1, அதுக்கு 31 மார்க்கு, ஈஸி கொஷின்ஸ் 25 மார்க்கு, ரெண்டும் சேர்த்தா யூ ஹவ் காட் 56 மார்க்ஸ் ஈஸிலி. அதாவது த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி வீக் இன் இங்கிலீஷ், இவங்க இது 2 மட்டும் பார்த்தாலே தே கேன் ஸ்கோர் 56 மார்க்ஸ். ஸோ நவ் த another 38 மார்க்ஸுக்கு ப்ரோஸ் அண்ட் போயம் வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? A little effort will
டேக் யூ டு த ஹைட்ஸ். ஒரு சிறிய முயற்சி உங்களை உயரத்திற்கு அழைத்து செல்லும். அதாவது இந்த 56 மார்க் இல்லாத இந்த 38 மார்க்ஸை எப்படி எடுக்கணுன்றதை பற்றி தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறோம்னா, கொஷின் நம்பர் 1 to 3 இஸ் ப்ரோஸ், அதாவது சினோனிம்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கு 3 மார்க்ஸ். 4 to 6 ப்ரோஸ் ஆண்டனிம்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், அதுவும் 3 மார்க்ஸ். தென் 15 to 18 ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ், எனி 3 out of 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் 6 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். தென் ப்ரோஸில் இருக்கிற பேராகிராஃப்ஸ் கொஷின்ஸ் எனி 4 out of 2. ஸோ 2ல் இருக்கிற 2 கொஷின்ஸ்க்கு வந்து 10 மார்க் கிடைக்குது உங்களுக்கு. தென் போயம் பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் எனி 3 out of 4 6 மார்க்ஸு. அதற்கப்புறம் போயம் ரிலேட்டடில் பேராகிராஃப் கொஷின், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் பேராஃப்ரேசஸில் ஏதாவது நம்பர் 2 எழுதுனா போதும். மொத்தம் 4 கேள்வி வரும். அது 4ல் நீங்கள் 2 எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் 10 marks. So this put together is you will get 38 marks. So my dear children, I want to tell you this prose and poemல பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை முதல்ல நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த கதையை படித்தாலே பாதி ஆன்சர்ஸ் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தென் பேராகிராஃப் கொஷின்ஸ்க்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் இருக்கிற கதைங்களை நீங்கள் படித்தாலே யூ வில் பி ஏபிள் டு கெட் தோஸ் 16 marks ஈஸிலி. அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ் பேராகிராஃப் அண்ட் ப்ரோஸில் இருக்கிற பேராகிராஃப் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ரெண்டும் சேர்த்திங்கன்னா யூ வில் கெட் 16 marks. தென் போயமில் இருக்கிற அப்ரிசியேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 6 marks. தென் கம்ஸ் டு த பேராகிராஃப்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், பேராஃப்ரேசஸ். இது 4யும் நீங்கள் வந்து இதில் பேராகிராஃப் கொஷின் 4 2 கேட்பாங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் பேராஃப்ரேசஸ் கேட்டாங்கன்னா அதில் 2 சேர்த்து மொத்தம் 10 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வித் திஸ் total 38 marks you can get in prose and poem, children. So I want to tell you this is very important. The people who are very much interested to get more marks, that is if you are aimed for a centum, you have to make this plan for this English exam to get your higher level of mark, that is 100%. The fourth option is பாத்தீங்கன்னா grammar. கிராமரில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் யுவர் நாலேஜ் வைஸ்லி டு ஸ்கோர் 6 marks ஹியர். அதாவது நீங்கள் வந்து 6 மதிப்பெண்களை பெற உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது அதிலிருந்து 6 marks மட்டும்தான் நீங்கள் கிராமரை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க. எப்படின்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், பஞ்சுவேஷன், simple, complex and compound sentences, relative pronouns, rearrange words into a meaningful sentence. ஸோ இதில் மொத்தம் 5 கேள்வி இருக்குது. 5 கேள்வியை கேட்டு அதில் 3 எழுத சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அவுட் ஆஃப் தட் தே வில் ஆஸ்க் 5 கொஷின்ஸ். அவுட் ஆஃப் 5 யூ ஹேவ் டு ஆன்சர் 3. த கொஷின் நம்பர்ஸ் ஆர் 23 to 27. ஸோ திஸ் புட் டுகெதர் யூ வில் கெட் அ மார்க் ஆஃப் 6. ஸோ இது மொத்தம் சேர்த்திங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் 100% ஆஃப் த மார்க். தட் இஸ் we are ultimately aiming for the public exam in 10th. So please children, please go through this plan and you have to make your vision clearly about how to score 100% in your English examination. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ட்ராக்ட். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே இதில் இருக்குது. கொஷின் டைப் என்னன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு 31 மார்க்கு, ஈஸி கொஷின்ஸ் இருக்குது 25 மார்க்ஸு, ப்ரோஸ் அண்ட் போயம் 38 மார்க்ஸு, grammar 6 marks. So put together is the 100% marks. So in the abstract நீங்கள் பார்த்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் நீங்கள் ரெடி பண்ணி you have to plan for your examination. So for your public examination you have to plan like this and go for a study. Then definitely this will be very useful, children. So with this I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel. I wish you all success in your exam. Thank you so much.